சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்தும் பொற்றமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மைப்பும் உலத்தில் பிறந்தும் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்த இற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் தன்னோடு உற்றோமேய உனக்கே நாமம் உற்றோமேய உனக்கே நாமம் மற்றே நங்கமங்கள் மாற்றோரும் அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. பாவை நோன்பை தொடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாள் தொடங்கும் பொழுதே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ரொம்ப அழகான ஒரு அர்த்தத்தை தெரிவித்தாள். அதிலே நாராயணனே நமக்கே தருவான் என்கிற விஷயத்தை 28வது பாசுரத்திலே ரொம்ப அழகாக விவரித்தார்கள். எம்பெருமானிடத்திலே சில பலன்களை எல்லாம் பெறுவதற்கு நம்மிடத்திலே எந்த சாதனமும் கிடையாது, அவன் மட்டுமே சாதனம், அவனுடைய கருணை மட்டுமே சாதனம் என்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக தெரிவித்தார்கள். அதிலே நாராயணனே நமக்கே தருவான் என்கிற விஷயத்தை பார்த்தோம். பறை என்னால் என்ன அர்த்தம்? அதை 29வது பாசுரத்திலே இன்றைய தின பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். இதுதான் திருப்பாவை. இந்த அர்த்தத்தை தெரிவிக்க வந்ததுதான் திருப்பாவை. இதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கிரந்தமே ஏற்பட்டது என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். சரி, நேற்றைய பாசுரத்திலே என்ன கேட்டார்கள்? கண்ணனை பார்த்து இறைவா நீ தாராய் பறை என்று கேட்டார்கள். உடனே கண்ணன் பார்த்தான், சரி இவர்கள் ரொம்ப நேரமாக பறை 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே, கொடுத்து விடுவோம் என்று உள்ளிருந்து ஒரு பறையை கொண்டு வந்து இந்தாருங்கள் நீங்கள் கேட்ட பறை, இதை பெற்று போங்கள் என்று தெரிவித்தான் கண்ணபிரான். உடனே அவர்கள் சொன்னார்கள், இந்த வாத்தியம் இந்த பறையை பெறுவதற்காகவா நாங்கள் இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம்? பறை பறை என்று நாங்கள் மறைத்து சொன்னோமே தவிர எங்களுடைய உண்மையான அபிப்பிராயத்தை நீ புரிந்து கொள்ளவில்லையே கண்ணா என்று சொன்னார்கள். சரி நீங்களே சொல்லுங்கள், என்ன பறை என்னால் என்ன அர்த்தம் என்று கண்ணன் கேட்க, பறை என்னால் என்ன என்பதை இந்த பாசுரத்திலே விவரிக்கிறார்கள் கோபிகைகள். சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் பெத்தம்மே தொண்ணுங்குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே ஆவோம் உனக்கே நாமாட் செய்வோம் மத்தனங்காமங்கள் மாத்து மாத்தேலோர் எம்பாவாய். சித்தம் சிறுகாலே வந்து கண்ணபிரானை பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே விடுவதற்கு முன்னாலேயே நாங்கள் அத்தனை பேரும் எழுந்திருந்து வந்தோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? சிறிய பெண்கள். குளிர் என்றாலே அதற்கு அஞ்சி வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் அப்படிப்பட்ட நாங்கள் அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் காலையிலே வரவில்லை, சிறுகாலையிலே வரவில்லை, சித்தம் சிறுகாலையிலே வந்தோம். உதாரணத்திற்கு காலை என்னால் 6 மணி என்று வைத்துக் கொள்வோம். காலையிலே சித்தம் சிறுகாலை என்னால் 5 மணி, சித்தம் சிறுகாலை என்னால் கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் நாங்கள் உன்னுடைய திருக்கோயில் தேடி வந்திருக்கிறோம். சித்தம் சிறுகாலே வந்து என்றால் ஏன் அப்பொழுது வந்தார்கள் என்று வேடிக்கையாக சொல்கிறார்கள். கண்ணபிரான் சிறுகாலையிலேயே அவன் பசுமேய்க்க போய்விடுவானாம். யசோதை பிராட்டி தெரிவிக்கிறாள், உன்னை இளங்கன்று மேய்க்க சிறுகாலே ஊட்டி ஒருப்படுத்தேன்.
அதிகாலையிலே அவன் போய்விடுவான். அவன் வருவது எப்பொழுது என்று கேட்டால் அவன் இரவு பொழுது சாய்ந்த பிற்பாடுதான் வருவான். சரி, அவனை பிடிக்க வேண்டும் என்னால் அவன் புறப்படுவதற்கு முன்னால் போய் அவனை பிடிக்க வேண்டும். அதனாலே இவர்கள் சிறுகாலே வந்தார்கள் என்று காட்டுகிறார்கள். அப்படி வந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை சேவித்து உன்னை நமஸ்காரமும் நாங்கள் பண்ணினோம். இத்தனை காரியம் இவர்கள் பண்ணிவிட்டார்களே, இவர்களுக்கு நான் என்ன கொடுப்பது என்று நீ பதறி எங்களுடைய காரியத்தை செய்து தலை கட்ட வேண்டாமா? சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய். உன்னுடைய திருவடிகளிலே நாங்கள் பண்ணக்கூடிய விண்ணப்பத்தை நீ கேளாய். எப்பேற்பட்ட திருவடி என்னால் பொன் போன்ற திருவடி, தாமரை போன்ற திருவடி. பொன் என்னால் தங்கம். தங்கத்திலே சில விசேஷமான குணங்கள் உண்டு. தாமரையிலே சில விசேஷமான குணங்கள் உண்டு. தங்கம் என்னால் ரொம்ப பிரகாசமாக இருக்கும், எல்லோராலும் விரும்பத்தக்கதாக இருக்கும், ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். இப்படியெல்லாம் தங்கத்தினுடைய குணங்கள் பார்க்கிறோம். தாமரை எப்படி இருக்கும் என்னால் அது ரொம்ப வாசனையாக இருக்கும், மென்மையாக இருக்கும், தேன் பெருகும்படியாக இருக்கும் என இப்படியெல்லாம் சில குணங்களை பார்க்கிறோம். தங்கத்திலே இருக்கக்கூடிய குணங்கள் தாமரையிலே இருக்காது, தாமரையிலே இருக்கக்கூடிய குணங்கள் தங்கத்திலே இருக்காது. ஆனால் எம்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடிகள் என்னால் அது பொன் போன்ற தாமரை போன்ற திருவடிகள். இரண்டு வஸ்துக்களிலே இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அப்படி உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய். ரொம்ப அழகான வார்த்தை. கேளாய் என்னால் என்ன அர்த்தம்? கண்ணபிரான் குருக்ஷேத்திர யுத்தத்திலே அவன் என்ன பண்ணினான்? அர்ஜுனனை பார்த்து பார்த்து நான் சொல்கிறேன் நீ கேள், நான் சொல்கிறேன் நீ கேள் என்று பகவத்கீதையை உபதேசித்தான். ஜீவாத்மாவை குறித்து பரமாத்மா உபதேசித்தது பகவத்கீதை என்று பார்க்கிறோம். அந்த பகவத்கீதையை கற்பதற்கு யார் இருக்கிறார்கள்? ரொம்ப குறைவான அதிகாரிகளே இருக்கிறார்கள். ஆனால் திருப்பாவை என்பது என்ன என்னால் பரமாத்மாவை குறித்து, பரமாத்மாவான கண்ணபிரானை குறித்து ஜீவாத்மாவான ஆண்டாள் அவள் சொன்ன ஒரு கீதா, கோதா கீதா என்று தெரிவிப்பார்கள். இதை கற்பதற்கு ஆயிரக்கணக்கானோர் வந்திருக்கிறார்கள். இங்கே என்ன விசேஷம் என்னால் நான் சொல்கிறேன் நீ கேள். எம்பெருமானை பார்த்தே உபதேசிக்க கூடியவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டாளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? நான் சொல்கிறேன் நீ கேள், கேளாய் என்ன அவனுடைய அந்த கவனத்தை முதலிலே இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறாள் ஆண்டாள். பெத்தம்மே துண்ணுங்குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. பெத்தம் என்னால் பசுக்கள், பெத்தம்மே துண்ணும் குலம் என்னால் பசுக்களை மேய்த்து உண்ணக்கூடிய குலம் என்ன, அது ஒரு சாதாரண அர்த்தம் அது. ஆனால் பெத்தம் மேய்ந்தால் அல்லது உண்ணாத குலம் என்று வியாக்கியானங்களிலே காட்டியிருக்கிறார்கள். ஒரு மாடு பட்டினி கிடந்தாலும் இந்த இடையன் என்ன செய்வான்? இவனுக்கு ரொம்ப அவனுக்கு சாப்பாடு இவனுக்கு இறங்காதாம். அப்படி பெத்தம் மேய்ந்தால் அல்லது உண்ணாத குலம். அந்த குலத்திலே எங்களை தேடி நீ வந்து பிறந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட அங்கே நீ பிறந்த பிற்பாடு குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களிடத்திலே அந்த குத்தேவல் குறுகிய ஏவலாகிற அந்த விஷயத்தை நீ கொள்ளாமல் போக முடியாது. முடிந்தால் போய் பார்க்கலாம், உன்னால் நிச்சயமாக போக முடியாது என்று சொன்னார்கள். உடனே கண்ணபிரான் தெரிவித்தான், இத்தனை நேரம் பறை பறை என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், இப்போ ஏதோ புதுசா ஒரு வார்த்தை குத்தேவல்னு சொல்கிறீர்கள். இது குத்தேவல்ங்கிற வார்த்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை, அது என்னவோ எனக்கு தெரியாது. நான் வேண்டுமானால் உங்களுக்கு பறையை கொடுத்து விடுகிறேன் என்று ஒரு பெரிய பறையை கொண்டு வந்து கொடுத்தானாம். பறை என்னால் இது பெரிய வாத்தியம், இந்த மார்கழி மாதத்திலே வாசிக்கிறார்களே, அது ஒரு டமாரம் போல இருக்கக்கூடிய ஒரு வாத்தியம். அந்த பறையை கொண்டு வந்து கொடுத்தானாம். உடனே அதை பார்த்த கோபிகைகள், இற்றை பறைகொள்வானன்று காண் கோவிந்தா, இன்றைக்கு இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை. சொன்னால் சொன்ன வார்த்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு வார்த்தையை சொல்கிறோம் என்னால் அதற்கு பின்னாலே என்ன அர்த்தம் என்று புரிந்து கொண்டு காரியம் செய்ய வேண்டாமா? நேரே வார்த்தையை மட்டுமா பார்ப்பது என்று கேட்டார்கள். எனக்கு அதெல்லாம் தெரியாது. கண்ணபிரான் தெரிவித்தான், அதெல்லாம் தெரியாது. நீங்கள் பறை பறை என்று சொன்னீர்கள், பறையை நான் கொடுத்து விட்டேன். சரி, உங்களுடைய அபிப்பிராயத்தாலே பறை என்னால் என்ன நீங்களே சொல்லுங்கள் என்று கண்ணபிரான் கேட்க, இப்பொழுது விவரிக்கிறார்கள் பறை என்னால் என்ன என்று. எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமேயாவோம், உனக்கே நாமாட்செய்வோம் மத்தை நங்காமங்கள் மாத்து. கண்ணபிரானே, நீ எத்தனையோ பிறவி பிறக்கிறாய்,
நாங்களும் அப்படியெல்லாம் பிறவி பிறக்க வேண்டும். ஆழ்வார்களுக்கு ஆண்டாளுக்கு இதுதான் வித்தியாசம். ஆழ்வார்கள் பிறவி வேண்டாம் 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 என்று சொன்னார்கள், அத்தனை ஆழ்வார்களும். ஆனால் ஆண்டாள் என்ன சொன்னாள்? பிறவி வேண்டும். எம்பெருமான் எப்பொழுதெல்லாம் பிறக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக நாமும் பிறக்க வேண்டும். இந்த பொல்லாத உலகத்திலே பிறப்பு என்பது அது எல்லோரும் வெறுத்தார்கள். ஆனால் ஆண்டாள் ஆசைப்படுகிறாள். எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும், எத்தனை பிறவிகள், ஏழு பிறவிகள் நீ பிறந்தாலும் நாங்களும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கின்ற காலத்திலே உந்தன்னோடுத்தோமேயாவோம். எம்பெருமான் பிறக்கும் போதெல்லாம் பிறந்தால் போதுமா? எம்பெருமான் ராமனாய் பிறக்கும் பொழுது நாம் ராவண கோட்டியிலே இருந்தால் என்ன பயன்? எம்பெருமான் கண்ணனாக பிறக்கும் பொழுது நாம் கௌரவர்களாக பிறந்தால் என்ன பயன்? அதனால் எம்பெருமானுடைய அந்த சம்பந்தத்தை உணர்ந்தவர்களாக பிறக்க வேண்டும். உந்தன்னோடுத்தோமேயாவோம், உனக்கே நாமாட்செய்வோம். உனக்கே நாமாட்செய்வோம் என்னால் என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கே நாம் அடிமை செய்வோம், சாதாரண அர்த்தம். ஆனால் விசேஷமான அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே, உன்னுடைய ஒரு முகம் மலர்த்தி, உன்னுடைய திருவுள்ள உகப்புக்காகவே நாங்கள் கைங்கரியம் செய்ய பெறுபவர்கள் ஆக வேண்டும். உனக்கே நாம் ஆட்செய்வோம். இதைத்தான் நம்மாழ்வார் என்ன தெரிவித்தார்? தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே. நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அதிலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் நம்முடையதாக இருக்கவே இருக்கக்கூடாது. சரி, நமக்கும் அவனுக்கும் பொதுவானதாக இருக்கலாமா என்னால் அப்படியும் இருக்கக்கூடாது. அவனுடைய ஆனந்தத்திற்காகவே நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும். அவனுடைய முகமலர்த்திக்காகவே, அவனுடைய திருவுள்ள உகப்புக்காகவே நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும். அதை சொல்ல வந்ததுதான் திருப்பாவை. உனக்கே நாம் ஆட்செய்வோம், உந்தன்னோடு உத்தோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தேனும் காமங்கள் மாத்து. இதற்கு எதிராக எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை ஏற்படுமானால், ஆசை என்னால் இங்கே என்ன தெரிவிக்கிறார்கள்? அப்படி கைங்கரியம் பண்ணும் பொழுது இது எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது என்று, அந்த ஆனந்தம் எனக்கு தலை தூக்குமானால் அதை நீயே போக்கி அருள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே கண்ணபிரான் திருவடிகளிலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்கள். ஆண்டாள் திருப்பாவை எதற்காக அருளி செய்தாள் என்னால் பலர் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். கண்ணனை குறித்த நோன்பு என்று சொல்லுகிறார்கள், கண்ணனை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான காரணம் கண்ணனிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்க அவதரித்ததுதான் இந்த திருப்பாவை, இந்த பாவை நோன்பு. இதற்காகத்தான் அந்த பாவனா பிரகர்ஷம் தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு திருப்பாவையை பாடினாள் ஆண்டாள். இத்தோடு இந்த பாவை நோன்பானது நிறைவு பெறுகிறது. அந்த பாவனா பிரகர்ஷம் என்பது இத்தோடு நிறைவு பெறுகிறது. 30வது பாசுரம் ஆண்டாள் பாடும் பொழுது பட்டர்பிரான் கோதை என்று தானான தன்மையிலே தான் பாடுகிறாள். ஆக திருப்பாவை என்பது அந்த பிரபந்தம், அந்த நோன்பு என்பது இந்த 29வது பாசுரத்தோடு நிறைவடைகிறது என்று ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். இதிலே திருப்பாவை சொல்ல வந்த விஷயம், முக்கியமான விஷயம், ஸ்வம் பாரார்த்தியம் அத்தியாபயந்தி. எம்பெருமானிடத்திலே நாம் ரொம்ப அத்தியந்த பாரதந்திரியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்ததுதான் திருப்பாவை. அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அந்த கைங்கரியமும் அவனுடைய ஆனந்தத்திற்காக பண்ண வேண்டும் என்று அந்த விஷயத்தை சொல்ல வந்ததுதான் திருப்பாவை என்று திருப்பாவையினுடைய பெருமையெல்லாம் காட்டுகிறார்கள். இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்க இருக்கின்ற திவ்ய தேசம் அது துவராபதி, வன் துவரை என்கிற திவ்ய தேசம். அந்த துவரையிலே என்ன ஒரு விசேஷம் என்று கேட்டால், அங்கேதான் 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் என்ன ஆழ்வார் பாடுகிறார். அங்க 16,000 கன்னிகைகளை, தேவ கன்னிகைகளை கண்ணபிரான் மனம் புணர்ந்து துவரையிலேதான் அந்த புறத்திலே அவர்களோடு அவன் சௌக்கியமாக இருந்தான். இன்னைக்கு நாம் சேவிக்கிறோமே கோமதி துவாரகா என்ன, அதுக்கு அதுகே இருக்கக்கூடிய பேட் துவாரகா, அதுதான் கண்ணபிரானுடைய அந்தப்புறம். நாள்தோறும் அந்த பேட் துவாரகாவிலிருந்து புறப்பட்டு அவனுடைய ராஜதானிக்கு வருவான் கண்ணபிரான். அந்த நகரங்கள் எல்லாம் இப்பொழுது கடலுக்குள்ளே மூழ்கிவிட்டன என்று பார்க்கிறோம். இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய திவ்ய தேசம் துவரை, துவராபதி என்கிற துவாரகை திவ்ய தேசம் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். இன்னும் ஒரே பாசுரம் திருப்பாவையிலே இருக்கிறது, 30வது பாசுரம், பலஸ்ருதி பாசுரம். அந்த பாசுரத்தை நாளைய தினம் நாம் அனுபவித்து இந்த திருப்பாவை, நம்முடைய இந்த திருப்பாவை நோன்பை தலை கட்டுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே பதிவிடுங்கள், யூடியூபிலே பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாளைய தினம் திருப்பாவை நோன்பை தலை கட்ட வாரீர் என்று அழைத்து அடியேன் விடை பெறுகிறேன்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம்.